மேஷராசி அன்பர்களே வணக்கம். இன்று நான் உங்களுக்கு வார ராசி பலன் கூறுகிறேன். 8/9/2024 முதல் 14/9/2024 வரை உங்களுக்கு பலன் கூறுகிறேன். மேஷத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 5ஆம் இடத்தில் சூரியன் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள், 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள், 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார், 11ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி அமர்ந்திருக்கிறார், 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த வாரம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். குரு 2ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்தான். அதாவது வருமானம் ஓரளவுக்கு இருக்கும், காசுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காது. இந்த வாரத்தில் நீங்கள் ஓரளவுக்கு பண விஷயத்தில் ஜமாளிச்சிருவீங்க. குடும்பத்திலையும் ஒன்றும் பெருசாக தொந்தரவுகள்லாம் ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு ஜமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு குரு இந்த 2ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அடுத்து இவர் 2ஆம் இடத்துல இருந்து இவர் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடன், நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்த்து வச்சிருவாரு. அடுத்து இவர் அங்கிருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த கஷ்டம், வறுமை, பல பிரச்சனைகள் 8ஆம் இட பலனான அந்த உடல் சம்பந்தமான நோய் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்க. அது பரவாயில்ல தான். 9ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ஒரு நல்ல இடம்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடத்தை பார்க்கறது அவர் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குறாரு. தந்தை வர்க்கத்தில் உறவுகள் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாரு. அடுத்து செவ்வாய் 2 உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றது நல்லது தான். ஆனால் பகை வீட்டில் இருக்கிறாரு. ஓரளவுக்கு சகோதரர் கூட நீங்கள் நட்பாக போயிட்டு ஓரளவுக்கு சரி பண்ணிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தைரியம், எந்த காரியம் எடுக்கிறப்போ உங்கள் மன தைரியத்தை கொடுப்பாரு செவ்வாய். அடுத்தது 5ல் சூரியன். 5ல் சூரியன் அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. அது இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த பசங்க பிள்ளைங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் பேச்சுக்கு அவ்வளவா இது கொடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கூட புதனும் இருக்கிறதுனால 5ல் புதன் இருக்கிறது நல்லது கிடையாது. எப்பவுமே கோச்சாரத்தில் 5 புதன் வந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவமான காரியங்கள் ஏதோ நடத்துகிறோம். இந்த வாரத்தில் அந்த மாதிரி ஏதோ சந்தர்ப்பம் வந்தால் பார்த்து அதை ஜமாளிச்சுக்குங்க, தவிர்த்துக்குங்க. இந்த 5ல் புதன் ஆகாது. அடுத்தது 6ல் சுக்கிரன் கேது. 6ல் இந்த 2 கிரகமே உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. குரு பார்வையோடு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, தொல்லைகள், 6ஆம் இட தொல்லைகளான எதிரிகளால் தொல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இந்த 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் தனலாபத்தையும் கேது பகவான் 6ல் இருந்து உங்களுக்கு நல்லதை செய்வார். உங்கள் ராசிக்கு இது ஒன்றும் பெரிய தொந்தரவு கொடுக்காது. 6ஆம் இட பலன். 7ல் சந்திரன். இந்த சந்திரனை சொல்ல வேணாம், உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு இங்கே இருப்பார் 7ஆம் இடத்துல. இது என்னன்னா உங்கள் சம்சாரத்துக்கு, உங்கள் வீட்டிலையோ சம்சாரத்துக்கு கூடயோ இல்லை நண்பர்கள் கூட ஓரளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ஜமாளிச்சிருவீங்க. அடுத்தது அவர் விருச்சிக ராசிக்கு போகிறாரு. அதுவும் ஓரளவுக்கு நல்லது தான், ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது கூட பரவாயில்ல தான். ஒன்றும் சந்திரன் 3 இடத்துக்கு மாறின இந்த வாரம் 3 இடத்துல போனாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் பெரிய குறைகளை கொடுக்க மாட்டார். சந்திரன் ஓகே தான். அடுத்து சனி 11ல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் என்னென்னா உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கொஞ்சம் கெடுபலன் கொடுக்கத்தான் பார்ப்பார். அது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் 11ஆம் இடத்துல அவர் லாபஸ்தானத்தை உட்கார்ந்ததுனால உங்கள் மூத்த சகோதர வகையில் ஏதோ ஒரு நல்லதும் ஒரு தொழிலில் ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. மேற்படி அடுத்து ராகு சொல்லணும். ராகு 12ல் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. அது ஒரு விரயஸ்தானம். அங்கே விரயத்தை சில விரயங்களெல்லாம் சுப விரயமாகவும் இருக்கலாம். பார்த்து உங்களுக்கு கல்யாண பேச்சும் கூட இந்த வாரம் ஏதோ ஒன்று இருந்தால் யாரும் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாண பேச்சு சுப வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடிய ஒரு நல்ல நேரம்தான். அதுக்கு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இது மேசராசி பலன். மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம்.